நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமின் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிடாரடி சென்னை இருத்துவான். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியாருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மிகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தொண்டர் புராணத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நாவுக்கரசு பெருமான் கைலை யாத்திரையாக அவர் கைலை காட்சி கண்ட பாங்கினை சென்ற வகுப்புல சிந்திச்சோம் இல்லையா. அவருக்கு கைலை காட்சி எங்க கொடுக்கிறார் பெருமான் அப்படின்னா திருவையாற்றில் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த வருஷம் கூட தொண்டர்கள் எல்லாம் போயிருந்தோம் இல்லையா. போய் ஆடி அமாவாசை என்று இது வருஷம் நடக்குது. இது அந்த காலத்திலிருந்து அப்பர் சாமிகள் கைலை போன 7ஆம் நூற்றாண்டு அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காட்சி அன்பர்கள் எல்லாரும் போய் பார்த்து நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அடியார்கள் ரொம்ப அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய விழான்னு பார்த்தா இன்னைக்கு நம்முடைய கைலை காட்சி விழா தான். எல்லா விழாக்களும் நடந்தாலும் கூட அதாவது எண்ணற்ற அடியார்கள், பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த திருவையாற்று கைலை காட்சி தான். இன்றும் மக்கள் அதை கண்டு கழிக்கிறார்கள். அந்த எப்படி பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் சென்ற வகுப்புல ரொம்ப விரிவா சிந்தித்தோம் இல்லைங்களா. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவள விற்பனை இடப்பாகம் கொல்லு மாமலை ஆளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் என்று சொல்லி அப்பர் சாமிகளுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு அவருக்கு எப்படியெல்லாம் அதை அனுபவித்தார் அப்படிங்கிறதெல்லாம் சென்ற வகுப்புல நாம ரொம்ப விரிவா சிந்திச்சோம் இல்லைங்களா. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர்விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் தொண்டனாருக்கு அழுதார் தொண்டனாருக்கு இங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் அனுபவிச்சிருக்கிறார் அப்பர் சுவாமிகள். அந்த கைலை காட்சியை பார்த்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கண்களால் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டுனர். அது என்ன சொல்ற அந்த ஆனந்தத்தை அளவே சொல்ல முடியாது. அதனால கடல் அப்படின்னா கடலுக்கு என்ன ஓமை சொல்லுவாங்கன்னா அளவில்லாத ஒன்ன கடலா சொல்லுவாங்க. ஆனந்த கடல், இன்ப கடல், அருட்கடல் அப்படிம்பாங்க. கடல் அப்படின்னா என்ன? அன்பு கடல், அருட்கடல் அப்படின்னா அளவற்ற ஒரு இதை சொல்றதுன்னா கடலுக்கு ஓமையா சொல்லுவாங்க. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். அருளை அளவில்லாத அருள் ஞானசம்பந்த பெருமான், அதனால அருட்கடல் அப்படின்னார். அன்பு அளவில்லாத அன்பு அப்பர் சாமிகள் இடத்துல, அதனால அன்பு கடல் அப்படின்னார். கடல் அப்படின்னு சொன்னா அளவற்ற ஒரு நிலையை சொல்லுகின்ற பொழுது கடலுக்கு ஓமையா சொல்லுவோம். அந்த கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டுனார். அப்படி அந்த ஆனந்த கடலை என்ன செஞ்சார் அவர்? கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர்விழுந்து எழுந்து மெய் குலைய அப்படியே உடம்பெல்லாம் குலைஞ்சு போயிடுச்சு அவருக்கு. அப்புறம் அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் அப்படின்னு அப்படியே அந்த ஆனந்தத்துல திளைக்கிறார். ஆமா, ஆனந்த கூத்தாடி என்று சொல்லும் மாதிரி, அதாவது குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி அப்படின்பார் கணப்பநாயனருடைய பண்ணத்துல. குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி அப்படின்னார். நாயனாரு சாமியினுடைய கண்ணுல குருதி வந்தது. அந்த குருதியை பார்த்து தன்னுடைய கண்ணை என்னென்னமோ செஞ்சாரு, நிக்கல. கண்ணை பெயர்த்து அப்புனாரு, நின்று போச்சு. ஒரு கண்ணு தான் இருக்குதுப்பா அவருக்கு, ஒரு கண்ணு தான் இருக்கு. ஒரு கண்ணு தான் இருக்குதுங்கிற உணர்வு அவருக்கு இல்ல. சாமியினுடைய கண்ணுல ரத்தம் நின்று போச்சு. அந்த மகிழ்ச்சி எப்படி கொண்டாடினார்னா, குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் மாடி நன்று நான் செய்த இந்த மதி என்று அப்படியே நல்ல ஒரு காரியம் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பாராட்டி கொள்றாராம். யாரு? நம்முடைய கணப்ப நாயனார். அது மாதிரி இங்க இந்த காட்சியை கண்டு மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பில்லை என்புருக பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை மணிவாசக பெருமான் சொல்றார் சரிங்களா. ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பில்லை அப்படின்னா அவருக்கு அன்பில்லை, நம்மள அப்படி சொல்றாரு இல்லையா, தன் மீது ஏற்றி சொல்றாரு. பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை அப்படின்னாரு. அப்படி அந்த அன்புடைய அடியார்கள் பதை பதைத்து ஆடி பாடி மகிழ்ந்து இருப்பாங்க.
இந்த அப்பர் சுவாமிகள் திருவையாறு தேவாரத்தில் சொல்றாரு இல்லைங்களா, நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்ச நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும் அலைப்புணர் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை அப்படின்னார். அப்படி இறைவனுடைய அந்த திருவருள் இன்பத்தில் திளைக்கின்ற பெரியவர்கள் ஆடி பாடி கூத்தாடி அப்படி மெய் குலைந்து நிற்பாங்க. அதுதான் இப்ப அப்பர் சுவாமிகள் அந்த நிலையில் இருக்கிறார். அதற்கு பிறகு அப்படியே பெருமானை வணங்கி கொண்டே இருக்கிறார். இந்த காட்சி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அப்படியே இருந்துட்டே இருந்தா பரவாயில்லதான். ஆனா அப்படி இருக்குமா அப்படின்னா சாமி அவருக்கு நிறைய வேலை இருக்குது இல்லையா. அந்த கண்ட காட்சியை நம்ம மனசுல நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். ஒரு தடவை தான் காட்சி கிடைக்கும், அதை மனசுல நிறுத்திக்கணும். எத்தனை தடவை சாமி பார்த்தாலும் அதை மனசுல நிறுத்த தெரியணும் இல்லையா. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்றாரு பாருங்க, இதுல திருக்காலத்தி தேவாரத்தில் சொல்றார் இல்லைங்களா. என்ன சொல்றாருங்க, காலத்தியான் கைலாயத்து உச்சியில்லான் காலத்தியான் அவன் ஏன் கண்ணுலானே அப்படின்னு. அப்ப கண்ணுக்குள்ள நிக்கணும் பெருமான். அந்த ஒரு நிலை பெரியவங்களுக்கு இருந்து கண்ட காட்சி என்னைக்கும் மறக்காம அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தினாங்க. நம்ம அங்கிருந்து சாமி கிட்ட திருநீர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மறந்து போயிருவோம்ல. அடுத்தது சாமி எப்படி காட்சி இருந்தார், என்ன அலங்காரத்தில் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. அதான் பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் குணத்தகத்தான் நெருங்கொன்றை போதினுள்ளான் நெருப்படையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தையான் அவன் என் கண்ணுள்ளானே அப்படின்னார். அவருக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார் காலத்தி பெருமான். அது மாதிரி நம்ம கண்ட காட்சி நமக்கு உள்ள நிறுத்தி பழகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த நிறுத்துறது வரும் அப்படின்னா, பெருமானை ஒன்றியிருந்து வழிபாடு செஞ்சாதான் அந்த நிலை நிறுத்த முடியும். சாமியினுடைய காட்சியை மனசுக்குள்ள நிறுத்த முடியும். ஐயர் வேடம் அங்கழித்து அகன்றிட அடித்தொண்டர் மையல் கொண்டுள்ள மகிழ்ந்திட வருந்தி மற்றிங்கு செய்ய வேணியர் அருளிதுவோ என தெளிந்து வையமுய்ந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து என்று சொல்லி ஐயர் வேடமங்கழித்திட பெருமான் இப்பாடு கைலாயத்திருந்த கோலத்தை அங்கு காண கொடுத்து மறைந்தருளினார். கைலை காட்சியெல்லாம் முடிஞ்சு மறைஞ்சிட்டார். சொல்றார் மையல் கொண்டு உளமகிழ்ந்திட அடித்தொண்டர் அப்படின்னார். அப்படின்னா அடித்தொண்டர்னா திருவடி தொண்டு பூண்ட நாயனார் மயங்கி உள்ளத்தில் முன்போலவே இன்னும் மகிழ்ச்சி பெற்று இருக்க வண்ண வேண்டி வருந்தி இனி இங்கு சிவந்த சடையுடையவராகி இறைவனது திருவள் இவ்வளவுதானோ என்று தெளிவு கொண்டு, ஏன்னா எவ்வளவு வேணாலும் அனுபவிக்கலாம் அது இல்லையா, அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. எல்லையில்லாத இன்பம் பெருமானுடைய திருவருள் இன்பம் அப்படிங்கிறது எல்லையில்லாத இன்பம், அனுபவித்துட்டே இருக்கலாம்னு இருக்குது. ஆனா அவர் சாமி மறைஞ்சிட்டார். உலகம் உய்யும் பொருட்டு தாம் கண்ட செய்தியினை மகிழ்ச்சியோடு பாடுவாராகி இந்த பதிகம் முதல்லயே வந்துருச்சு. அதாவது இப்ப பாடுனது இல்லை, இது முதல்ல பாடிட்டு தான் வர்றாரு, அப்புறம் தான் காட்சி பார்க்கிறாரு. ஆனா இதுல கொஞ்சம் மாறி வருது, பரவாயில்ல இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் என்னும் கோதருதன் தமிழ் சொல்லால் குளவு திருப்பதிகங்கள் வேத முதல்வரை ஆற்றில் விரவும் சராசரமெல்லாம் காதல் துணையுடன் கூட கண்டேன் என பாடி நின்றார். அப்படி எல்லா உருவங்களும் எப்படி தெரியுதுன்னா, நிற்பன சரிப்பன என்று சொல்லக்கூடிய ரெண்டுமே. நிற்பனா தாவரங்கள் மரம் செடி கொடி எல்லாம் நிற்பது, சரிப்பனா ஊர்ந்து கொண்டு இருப்பது, அப்படியே திரிந்து கொண்டு இருப்பது. ரெண்டுமே அவருக்கு எப்படி தெரியுது, அம்மையப்பராவே தெரியுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சராசரம் எல்லாம் விரவும் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி அப்படின்னார். அதான் அந்த பதிவு பாடிட்டோம்ல முதல்ல. மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லா பதியத்திலையும் அதே மாதிரி வரும். யானை களிறு, பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. இப்படி பெண் யானை ஆண் யானையும் வருவது போல பார்த்தாராம். அப்புறம் பெண் நாரை ஆண் நாரை வருவது போல பார்த்தாராம். அதே மாதிரி மானும் ஆண் மானும் பெண் மானும் வருவது போல பார்த்தான் பாடுறார். இப்படி ஒவ்வொரு உயிர் கூட்டங்களும் எப்படி தெரிஞ்சதுன்னா அப்பர் சுவாமிகளுக்கு ஆணும் பெண்ணுமாகவே தெரிஞ்சது.
துறவு நிலையில நின்றவர் அப்பர் சாமிகள் இல்லையா? அப்படி துறவு நிலையில் நின்ற அப்பர் சாமிகளுக்கு அந்த சராசரம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அம்மையப்பராவே தெரிஞ்சிருக்கு. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், திருக்காட்டுப்படியார்ல வருதுங்க. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், உலகுக்கெல்லாம் அம்மையப்பராக இருக்கக்கூடிய பெருமான் அப்பர் சாமிகளுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு? எல்லா உயிர் கூட்டங்களும் அம்மையப்பராவே தெரிஞ்சது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஆணாக, பெண்ணாக, உயிரற்ற பொருளாக, அதுவாக, அப்படிதான் இந்த உலகம் மூணாதான் இருக்கு. ஒன்று ஆண், இன்னொன்று பெண், இன்னொன்று சட பொருள்களாக இருக்குது. அப்படிங்கறதான் எல்லாத்துலயும் ஆண் பெண் இருக்கு. தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மனிதர்கள் இருக்கு, எல்லாத்துலயும் ஆண் பெண். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளுடன் என்று தொடங்குகின்ற குற்றவரும் தன்னிய தமிழின் சொல்லினால் குளமும் திருப்பதிகங்களை அப்படி வேத முதல்வராகிய சிவபெருமான திருவையாற்றிலே பொருந்தும் சரிப்பனவும் நிற்பனவும் ஆகிய உயிர்கள் யாவையும் காதல் பொருந்தே தம்முடைய துணைகளுடனே கூட கண்டேன் என்று கருத்து புலப்பட பாடி நின்றாராகி. நிற்பனவும் சரிப்பனவும், நிற்பனா தாவரங்கள், சரிப்பனா விலங்குகள், எல்லாமே அப்படி அவருடைய கண்ணுக்கு அப்படி உயிர் கூட்டங்கள் அத்தனையும் அதே போல தெரியுதுங்க. இதெல்லாம் எதுக்கு? உலகம் உய்யும்படியாக பெருமான் அந்த காட்சியை காட்டுறார். மாதப்பிறை என்று சொல்லி அந்த பதிகம் கோதர் குற்றத்தை அறிவிக்கும் என பிறவினை பொருள்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. திருப்பதிகங்கள், பதிகத்துள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பதிகம் எனப்பட்டது என்று சொல்லி சொல்றார். சரம் அசரம் சராசரம் என வந்தது வடசொல் முடிவு, துணையோடும் பெண்ணோடும் கூடி வர பிறை கண்ணிய பிறையாகிய மாலை என்று சொல்லி அந்த கொண்டை மாலை அப்படின்னு சொல்லி சொல்றார். மாதர்பிறை கன்னியான் மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்னா. மாதர்பிறை கன்னியான் யாரு? பிறையை தலையிலே சூடிய சிவபெருமான். அப்புறம் மலையான் மகள் யாரு? உமையம்மை இல்லையா? மலையரசனுடைய மகள் உமையம்மை யாரு? இமயமலை அரசனுடைய மகள் தான் உமையம்மை. அதான் மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது, அங்க கைலாயத்துல மானசரோவர்ல முழுகினவர் எந்த ஒரு சுவடும் இல்லாம திருவையாற்றில் இருந்துருச்சார். அதான் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது அதான் சொல்றார். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவேன் அவர் புகுவார் அவர்பின் புகுவேன். அப்படியே பெருமான் அங்க அவர் சுவடுபடாம இங்க எழுந்திருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாதமை போற்றி கொண்டதிரு தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திரு தொண்டு செய்து அண்டர்பிரான் திருவையார் அமர்ந்தனர். திருநாவுக்கரசர் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிறார். திருத்தாண்டகம் பாடுறாரு, நேரிசை என்று சொல்லக்கூடிய 4ஆம் திருமுறை பாடுறாரு, குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய 5ஆம் திருமுறை பாடுறாரு. மொத்தம் 3 திருமுறைகளும் அங்க பாடுறாரு. 4, 5, 6 திருத்தாண்டகம் முதலாக எல்லாம் பாடுறாரு. அதான் சொல்றாரு பாருங்க. நேரிசை குறுந்தொகை திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி, அது போக உழவாரப்பனையும் செய்யறார். எத்தனை செய்திருக்கிறார் பாருங்க அப்பர் சாமி. உழவாரப்பனை திருத்தொண்டு செய்து அண்டர்பிரான் திருவையார் அமர்ந்தனர் திருநாவுக்கரசர் அப்படின்னா. அதான் இவ்வாறாக கண்டும் தொழுதும் வணங்கியும் நுதலில் கண்ணுடைய சிவபெருமானை போற்றியும் கொண்ட திரு தாண்டகங்களும் குறுந்தொகையும் நேரிசையும் அன்பு நிறைந்த திருவிருத்தங்களும் முதலிய பதிகங்களை பாடியும் வணங்கி திருத்தொண்டுகள் செய்து கொண்டபடியே திருநாவுக்கரசு நாயனார் தேவர்கள் பெருமானாகிய சிவபெருமானது திருவையாற்றில் எழுந்தருளி இருந்தனர். நம்ம தேவர்கள் பெருமானாகிய அந்த சிவபெருமானது திருவையாற்றில் எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லி அவர் திருவையாற்றில் இருந்த நிலை கொஞ்ச நாள் அங்க தங்கி இருக்கிறார். ஆமா, கண்டு தொழுது வணங்கினார். முதல்ல காண்பது, அப்புறம் தொழுவது, அப்புறம் அங்கேயே இருக்கிறது. கைலை காட்சியை கண்டு நிகழ்ந்தன இங்கு கூறியவை என்று சொல்லி கண்ணுதலார்னா திருவையாரப்பர் ஐயாற்று பெருமான், அறம் வளர்த்த நாயகியுடனவர் ஐயாற்று பெருமான். அங்க இருக்கக்கூடிய அம்மா பேர் என்ன? அறம் வளர்த்த நாயகி. சாமி பேர் ஐயாற்றப்பர். வடமொழியில பஞ்சநதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. 5 நதிகள் இருக்கிறதுனால அதுக்கு பேரு பஞ்சநதீஸ்வரர். அம்மா பேரு அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி பேரு. ஐயாற்று பேரு அம்மா பேரு அறம் வளர்த்த நாயகி. தொழுது வணங்கி அப்படின்னா, தொழுது வணங்கி என்றது திருவையார் அப்பர் காட்சி கண்டதன் பொருட்டு வணங்கியது. அந்த கைலை காட்சியை பார்த்து என்ன செஞ்சாரு அப்பர் சாமி? அப்படியே வணங்கி நின்றார் இல்லைங்களா? இந்த கைலை காட்சியை பார்த்து, ஏன்னா அதுக்காகத்தானே அவர் போனார். அவர் போனது எதுக்கு? கைலை காட்சி பார்க்கறதுக்காகத்தான் போனார்.
எங்கிருந்து போறாரு? நம்முடைய இதுல காலத்தில் இருந்து போறாரு. காலத்தில் இருந்து தான் அவருடைய கைலை காட்சி பயணம் எங்க ஆரம்பம்னா காலத்தில் ஆரம்பிச்சு ஐயாற்றுல முடியுது. அப்பர் சாமியுடைய கைலை காட்சி எங்கிருந்து எங்க வரைக்கும் வருதுன்னா காலத்தில் இருந்து ஆரம்பித்த கைலை காட்சி முடிகிறது திருவையாற்றுல. மொத்தம் 35 பாட்டு. அப்பர் சாமியுடைய கைலாயம் 35 பாட்டு. காரைக்கிழமையுடைய கைலாயம் 2 வரி. 2 வரி. ஏன்னா அம்மா தான் இதை மனதை விட வேகமா போனாங்களே இல்லைங்களா, அதனால 2 வரி தான். அது கூட நான் குறிச்சு வச்சிருந்தேன். அருமையான இடம் அது. அம்மாவுடைய கைலை அந்த யாத்திரை 2 வரி தான். தலையினால் நடந்து சென்றார் வரும். ஒரே வச்சிருக்கோம். தங்கினார் தமிழ் ஆளியார் அப்படின்னார். அப்பர் சாமிகள் போனத வடதிசை தேசமெல்லாம் மனத்தினம் கடிது சென்று தொடையவில் இதழி மாலை சோழபாணியானார் மேவும் படரொளி கைலை வெற்பின் பாங்கனைந்த அங்கு நடையனை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். அவ்வளவுதான், ஒரே பாட்டு. அதுல 2 வரி தான். படரொளி கைலை வெற்பின் பாங்கமைந்து ஆங்கு நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, மனத்தினும் கடிது சென்றுட்ட. மனசை விட வேகமா போனவங்களுக்கு அப்புறம் எத்தனை பாட்டு சொல்ல முடியும்? அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவர் பாவம் கால் தேய கை தேய அப்படியே உடம்பெல்லாம் தேய அப்படியே உருண்டும் புரண்டும் போனது. இன்னும் கூட இன்னொரு 10 பாட்டு சேர்த்து சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நம்ம அவ்வளவுதான் படிக்க முடியாது இல்லையா. ஏன்னா அவர் பட்ட துன்பத்தை அவ்வளவெல்லாம் அனுபவிக்க முடியாது. 345 இருந்து 380 வரைக்கும் 35 பாட்டு கைலை யாத்திரை மட்டும். அன்பின் மண்டு விருத்தங்கள் அப்படின்னார். ஐயாரர் பொன்னடி கீழனை தொண்டனேனை செறிவித்தவா ஐயாரன் அடித்தனமை என்று வரும் திருவிருத்த பதியங்கள் இறைவருடைய திருவடிகளை நாயனார் கொண்டு வைத்த அன்பின் உரைப்பினையும் செறிவினையும் உணர்த்துவது. அடித்தொண்டர் என்றது அன்பின் மண்டு என்று திருத்தொண்டு, உளவாரத்தொண்டு. உளவாரத்தொண்டு திருத்தொண்டுன்னா அவர் செய்தது உளவாரத்தொண்டு. அண்டர்பிரான் திருவையார் எல்லா அண்டங்களிலும் நிறைவாகிய கைலை காட்சியினை இங்கு காட்டுவித்தலில் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி சொல்றார். அதை ஏற்கனவே பார்த்துட்டு மாதர்பிறை கண்ணி யானை மலையான் மகளுடன் வாடி போதுடன் நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்பின் புகுவேன். அந்த பதியத்தில் தானே சொன்னான். என்ன சொன்னா, ஒரு 2 வரி நினைவுல வச்சுக்கணும்னு சொன்னமே, ஞாபகம் இருக்குதான்? களவுபடாததோர் காலம் அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற பொழுது இல்லையா. களவுபடாததோர் காலம்னா என்ன? இறைவனை நினைத்த காலங்கள், நினைக்காத காலங்கள் எல்லாம் களவுபட்ட காலங்கள். இறைவனை நினைந்து பெருமானை வழிபாடு செய்த காலங்கள் களவுபடாத காலம். களவுபடாததோர் காலம். அப்புறம் என்ன சொல்ற? அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற பொழுது அப்படின்னு. அன்பு எப்படி இருக்கும்னா அளவுபடாத அன்பா இருக்கணும் இல்லைங்களா. நம்ம இறைவனை நினைந்த காலங்கள் களவுபடாத காலங்கள். களவுபடாததோர் காலம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வருது நமக்கு. எத்தனாவது? 10வது பாட்டுல, 11வது பாட்டுல. களவுபடாததோர் கடை கணிக்கின்றேன் களவில்லாத பாசமர் ஒரு காலத்தை காண்பான் காணும் பொருட்டு என்று சொல்றார். அடுத்து அப்ப இது பாடுறார். திருத்தாண்டகத்துல ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமெலரலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் என்னடி அடி என் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத செம்பொற் சோதி என்று சொல்லி திருத்தாண்டகம் பாடுறார். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ ஐயா திருவையார் அகலாத செம்பொற் சோதியே நீ ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் பேச பெரிதும் இனியாய் அப்படின்னார். பேச பெரிதும் இனியாய் அப்படின்னார். உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ பேச பெரிதும் இனியாய் அப்படின்னா, இனியாய்னா பேச பேச அவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். இனிமையா இருக்குமா? பெருமானுடைய புகழை பேசினா எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அதான் பேச
வாசமலரலாம் ஆனாய் நெய்யே. பூவுக்கு அழகு என்னன்னா வாசனை இருக்கணும் இல்லையா? பூனா அதுக்கு வாசனை இருக்கணும். அதான் வாசமலராம் ஆனாய் நெய்யே. மலையான் மருகனாய், மலைமகளுடைய ஒரு கணவனாக, மலையரசனுடைய மருமகனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதான் மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியாய் நீயே. பேச பேச அவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலான். அதான் பேச பெரிதும் இனியாய் நீயே. பிரானாய் என்னடியன், பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீ. பிரான்னா தலைவன் அர்த்தங்க. திருப்படியை தூக்கி எங்க வச்சாரு பெருமான்? நல்லூர்ல வச்சார் இல்லையா? அதை சொல்றாரு பாருங்க. நல்லூர்ல திருப்படி தீட்சை கொடுத்தத திருவையாட்டுல சொல்லார். பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே அப்படின்னு. நன்மை பெருக அல்லறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அதான் அந்த நன்றி கடனை சொல்ற நினைச்சு பார்க்கிறார் பெருமான். திருவடி கொடுத்தார் இல்லையா? அதை நினைச்சு பார்க்கிறார். பிராணா என்னடியன் அடியன் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயேனர். இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறார் பெருமான்? ஒரு விளக்கு போல இருக்கிறாராம். தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே. திருவையார் அகலாத செம்பொற்சோதி என்று சொல்லி ஐயாற்று பெருமான பாடுறாருங்க. திருக்கையிலில் ஐம்பூதங்களாகவும் அவற்றின் பேருருவங்களாகவும் இறைவன் திருமேனியை கண்டு வழிபட்ட நினைவுடன் இங்கு காட்சி காண்கின்றார். ஆதலின் ஓசை ஒளியலாம் ஆனாய், கடல் வரை வானாகாயமானாய், என் திசைக்கும் என் பொன் சுடராய் நின்றாய் என்று இவ்வாற்றால் கண்டு வணங்குதலுடன் அம்மையப்பராய் கண்ட உருவ காட்சியும் ஒருங்கே இங்கு போற்றியது காண்க என்று சொல்லி எப்படியெல்லாம் பெருமான் அவர் வணங்கினார், அனுபவித்தார் அப்படிங்கிறது இந்த பதிகத்துல நமக்கு சொல்றார். அப்புறம் குறுந்தொகை பாடுறாரு. விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும், கரும்பின் என் மொழி காரிகை வண்ணமும், விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணமும், அரும்பின் வண்ணமும் ஆவரை அரும்பும் வண்ணமும் வரை ஐயாரரே என்று சொல்லி சொல்றார். விரும்பும் வண்ணமும் அப்படின்னார். அதாவது விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் அப்படின்னார். கரும்பின் இன்மொழி காரிகை வண்ணமும், விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணம். விரும்புவார், அவனை விரும்பக்கூடியவங்களுடைய வினைய பெருமான் என்ன செய்வானா? தீர்த்து அருள் செய்வான் அப்படிங்கிற பெருமான நம்ம விரும்பி வழிபாடு செஞ்சோம்னா அவர் வினைய தொழுவாரவர் துயராயன தீர்த்தல் உமத்தொழிலேன்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி அரும்பின் வண்ணமும் ஆரரே, அரும்பும் வண்ணமும் அரை ஐயாரரே என்று சொல்லி சொல்றார். நேரிசை திருக்குறுந்தொகை. அடுத்து நேரிசை பாடுறார். கங்கையை சடையில் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், மான்மரி மலுவும் வைத்தார், அங்கையுள் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி, அதாவது பெருமான் கங்கையை சடையில் வைத்த பெருமான், கதிர்பொறி அறவும் வைத்தார், பாம்பையும் பெருமான் வைத்திருக்கிறார், திங்களை சந்திரனையும் சாமி சட மேல வச்சிருக்கிறாரு. அப்புறம் என்ன திசை தொலைவும் வைத்தார். எல்லா திசைகளிலும் பெருமான் இருக்கிறார். திசை தொலைவும் வைத்தார். மங்கையை பாகம் வைத்தார். உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடியவன் சிவபெருமான். மான் மறி மலுவும் வைத்தார். மான் மலுவெல்லாம் பெருமான் அணிந்து கொண்டது. அதெல்லாம் தாருகாவனத்து இருடிகள் ஏவிய அந்த செய்த யாகத்திலே வந்த மிருகங்களை எல்லாம் சாமி மேல ஏவுனாங்க. அதையெல்லாம் அப்படியே அணிந்து கொண்டார். தன்னுடைய உடம்புல அப்படியே பொருந்தி கொண்டார். மங்கையை அங்கையில் அனலும் மான்மரி மலுவும் வைத்தார். அங்கையுள் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி கையில பெருமான் அனலேந்து ஆடி இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா? அதை சொல்றார். இறப்பவர் கீய வைத்தார், ஈபவர் கருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி சொல்றார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார் அப்படின்னார். இறப்பவர்க்கு என்பது அன்பின் தன்மை. தம்மிடம் சார்ந்து வேண்டுவாருக்கு பெருமான் எல்லாம் செஞ்சாரு. ஈயவர்னா ஈதலை செய்பவர். இது அன்பினால் நிகழ்வது ஆதலின் அன்பு அருளை பெற வைத்தார். அருளனும் அன்பின் குலவிங்கிற மாதிரி. அதாவது இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கரு நரகங்கள் வைத்தார். கரப்பவர்னா வஞ்சகர்கள், அவங்களுக்கெல்லாம் நரகத்தை பெருமான் வைத்தார் என்று சொல்லி சொல்றார். பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சடை பாகம் வைத்தார்.
அரக்கனுக்கு அருளும் வைத்தார். ராவணனுக்கு அருள் செஞ்சதை சொல்றார். அரக்கனுக்கு அருள் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே என்று சொல்லி அடுத்த திருநேரிசில பாடுறார் பாருங்க. அதாவது சமணரோடு கூடித்திருந்த மயக்கத்தை அறுத்து தம்மை வந்தடைய அருளிய திருவையார் அமர்ந்தருளும் தேன் போன்ற இறைவரை அடைந்து உய்ந்தேன் அவரை வணங்க வல்லார் வல்வினை மாயும் என்று சொல்லி சொன்னார். குண்டனாய் சமணரோடே கூடினான் கொண்ட மாலை. சமணரோடு இருந்தது சொல்றார். குண்டனாய் அப்ப வந்து குண்டனாய் குண்டர் சமணர்களோடு இருந்தது என்ன சொல் தன்னை தானே சொல்ல. குண்டனாய் சமணரோடே கூடினான் கொண்ட மாலை துண்டனே சுடர்கள் சோதி தூணெறியாகி நின்ற அண்டனே அமரரேரே திருவையார் அமர்ந்த தேனே தொண்டனேன் தொழுது பாதம் சொல்லினான் திரிக்கின்றேனே என்று சொல்லி சமணரோடு கூடித்திருந்த அந்த மயக்கத்தை அறுத்து தம்மை வந்தடைய அருளிய திருவையார் அமர்ந்தருளும் தேன் போன்ற இறைவனை அடைந்து உய்ந்தேன் அப்படிங்கிற. எப்படி இருந்தேன்னா சமணரோடு கூடி தெரிந்து கொண்டிருந்தேன். இப்ப எப்படி இருக்கிறேன்? திருவையார் வந்து அமர்ந்து தேன் போன்ற பெருமானோடு அந்த இறைவரை அடைந்து உய்ந்தேன் அப்படின்னா. தேன் அப்படின்னா தேனுக்கு என்ன ஏன் சாமிக்கு ஓமை சொல்றாங்கன்னா, தேன் தானும் கெடாது தன்னுள் உள்ள பொருளையும் கெடுக்காது. அதான் தன் அடைந்தார்களை கெடுக்காது இருக்கக்கூடியது தேன். அது மாதிரி பெருமான் தானும் கெட போறதில்லை, தன்னிடத்தில் அடைந்தவர்களையும் கெடவிட மாட்டார். அதான் தேன் போன்ற பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவரை வணங்க வல்லார் வல்வினை மாயும் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி இன்னொரு நேரிசையும் பாடுறாரு. அதான் ஐயன் ஐயாரனாருக்கு அதாவது தானலாத உலகம் இல்லை, சகமலாத அடிமை இல்லை, காணலாத ஆடல் இல்லை, கருதுவார் தங்களுக்கு வானலாது அருளும் இல்லை, வார்குழல் மங்கையோடும் ஆனலாது ஊர்வதில்லை, ஐயனை ஐயன் ஐயாரனார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயன் ஐயாரனாருக்கு தானலாத உலகம் இல்லை, சகமலாத அடிமை இல்லை, தெரிமுறை சிந்தையாருக்கு தெளிவலால் அருளும் இல்லை, தொண்டாலால் துணையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொண்டலால் துணை இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. பெருமானுக்கு என்ன நமக்கு துணையாக இருப்பது தொண்டல்லால் துணையும் இல்லைங்க. தொண்டு செய்யணும் சாமிக்கு. அடுத்த பாட்டு பாருங்க, எட்டாவது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அதான் அடிக்கடி அடியேன்னு சொல்ற பாட்டு. சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணை. சகமலாத அடிமை உலகத்து உயிர்கள் அதெல்லாம் பெருமானுக்கு அடிமைகள். சகமலாத அப்படின்னா உலகத்து உயிர்கள் தான் பெருமானுக்கு அடிமை. அதாவது சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை. பெருமான் திருவடியை தவிர வேறு துணை நமக்கு இல்லை. நமக்கு நிரந்தரமான துணை என்னன்னா இறைவனுடைய திருவடி தாங்க நமக்கு துணை. ஆமா, ஒரு துணையும் இல்லாத நமக்கு இந்த உலகத்துல துணையாக நிற்பது என்னன்னா இறைவனுடைய திருவடி ஒன்றுதான். அதான் சொல்லார். அப்படி தாளலால் துணையும் இல்லை, நகமெலாம் தேய கையால் நாள்மலர் கொய்து நாளும் முகமெல்லாம் கண்ணீர் வார முன்பணிந்து ஏத்து தொண்டார் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு பாருங்க. சிவபூஜை சொல்றாருங்க. முகமெல்லாம் கண்ணீர் வார அப்படியே அழுது கொண்டே இருப்பாங்களாம் அந்த அடியார்கள். அப்படி அதாவது நகமெல்லாம் அடிமை செய்யும் வகை தொண்டர் அகமல்லால் கோயில் என்றது அப்படி விரும்பி வீட்டிருக்கணும் என்றது கருத்து. ஏனைய தாவரங்களை திருமேனியாக கொண்டு இறைவர் வீற்றிருப்பதனை விளக்குதல் கருத்தன்று. ஏந்தலில் இதயங்கோயில் மாளிகை என்று சொல்லி திருவிசைப்பா சொல்லுவது போல அப்படி பெருமான் வந்து நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் கொய்து நாளும் மலர் பறிச்சு நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்குதுன்னா பாருங்க. அப்ப எத்தனை சிவபூஜை பண்ணிருப்பாங்க, அவங்க எத்தனை நாள் சிவபூஜை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு மலர் பறிச்சிருப்பாங்க சாமிக்கு வழிபாடு செய்யறது. நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தோவி அப்புறம் சொல்றாரு பாருங்க. நாள் மலர் கொய்து நாளும் முகமெல்லாம் கண்ணீர் வார அப்படியே போய் பெருமான் முன்னாடி நின்று அந்த மலரை கொண்டு அர்ச்சனை செய்கின்ற பொழுது முகமெல்லாம் கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருமா. முகமெல்லாம் கண்ணீர் வார முன்பணிந்து ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்க. நகமெல்லாம் தேய மலர் பறித்து முகமெல்லாம் கண்ணீர் தோய முன்னின்று ஏற்றக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய இதயத்தை தவிர சிறந்த கோயில் வேற எதுவும் இல்லை. சாமி ரொம்ப விரும்பி இருக்கிறது அங்கதான். நம்ம கோயில்ல தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அவங்க கிட்ட சாமியை பார்க்கலாம். பூசை ரொம்ப முக்கியம். மணிவாச பெருமானு சொல்றாரு, சிவபூசை கண்டிப்பா பண்ணணும், திருமுறை படிக்கணும், அதோட நிக்க கூடாது, சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை கண்டிப்பா பண்ணணுங்க. திருவாசகத்துல பிடித்த பத்துல சொல்றாரு, பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானை
ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனி. முதல் வரி என்னங்க அது? பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து. நல்ல முதல் வரி வந்து பிடித்த பத்துல தான். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை, ஞாபகம் வந்து, பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளினர். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானை ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது இனியன். அதான் நம்ம பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்துங்கிறார் பாருங்க. அப்ப சாமி எதுக்கு உகந்து வருவார் அப்படின்னா பூசனைக்கு உகந்து வருவாருங்க. ஒரு சிவ பூஜை பண்றவங்களுடைய 21 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் போய் சேருங்க அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஒருத்தர் சிவ பூஜை பண்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு குடும்பத்துல, அது எத்தனை தலைமுறைக்கு போய் சேர்னா 21 தலைமுறைக்கு போகும். நம்ம செய்யக்கூடிய சிவபூசையினுடைய பயன் 21 தலைமுறைக்கு போகும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பாவமும் அதே மாதிரி போகும் இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். நம்ம ஒரே மாதிரி மட்டும் நாம பாசிட்டிவாவே பார்க்க கூடாது, நெகட்டிவும் பார்த்துக்கணும். அப்ப அதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கணும். நம்ம அந்த பாவங்கள் எல்லாம் செய்யாம இருக்கணும். ஒருத்தர் செய்யக்கூடிய சிவபுண்ணிய பலன்கள் 21 தலைமுறைக்கு போகுது. அதான் ரொம்ப மூவேல் சுற்றம் முரணொரு நரைகடை ஆளாமையாரோட அரசியை போறோம் இல்லையா. மூவேல் சுற்றம்னா 21 தலைமுறை, 3 7 21. மூவேல் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமையாருள் அரசே போற்றி மணிவாசக பெருமான் போற்றி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப 21 தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய புண்ணியம் போகுதுன்னா நம்ம எப்படி கவனமா இருக்கணும்னு பாருங்க. பாவமும் அதே மாதிரி தான். அதனால வந்து கவனமா இருக்கணும். அப்ப சாமிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா முகமெல்லாம் கண்ணீர் வார முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயன் ஐயாரனா இருக்கு. நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் கொய்து நாளும்னர். அப்படி மலர் கொய்து 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 மலர் கொய்துன்னு சொல்லணும். பறிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, கொய்து அப்படிங்கிறது. கொய்து அப்படின்னா அப்படி பறிக்கிறது. சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை. தாள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருவடி, அதுதான் நமக்கு துணை. நமக்கு ஒண்ணு, நமக்கு யாரு துணைனா வானநாடனே வழித்துணை மருந்து அப்படின்னா. நமக்கு வழித்துணை மருந்துன்னா யாரு? சிவபெருமான் தான் வழித்துணை மருந்து. வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணிய மறைப்பொருளே அப்படின்னு. நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் கொய்து நாளும் முகமெல்லாம் கண்ணீர் வாரம் முன்மணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கு. இதெல்லாம் திருவையாற்றில் அந்த திருவை கைலை காட்சி பார்த்ததுக்கு பிறகு பாடிய திருப்பதிகங்கள். கைலாயத்தில் இருந்ததுதானே இந்த பதிகமெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இல்ல வேற யாராவது வந்து அப்பர்சாமி பாடம் மறந்துட்டாரு நான் பாடுறேன்னு சொல்லி பாட முடியுமா? முடியாது. அதனாலதான் அவர் கீழே அனுப்புனாரு சாமி. அங்க என்ன சொல்றாரு? ஏன் கைலாயத்தில் அவரு காட்சி கொடுக்கலைங்கிறது காரணம் என்ன சொல்றாரு? அன்னதன்மையர் கைலை அணைவதற்கு அருளார் மண்ணின் தீர்ந்தமிழ் பூவியனர் பின்னையும் வளர்த்த. அது ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்ல. இதுதான் இந்த பதிகம் எல்லாம் நமக்கு கிடைச்சது. அடுத்து திருவிருத்த நாலாந்தரமுள்ள இன்னும் பதிகம் பாடுற. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்த செந்தேன் முந்தி பொலிவன முக்தி கொடுப்பன மொய்த்திருண்டு பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்த ஆளுமை ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லி இந்த பதிகத்துல வந்துங்க 20 திருப்பாட்டு, 20 பாட்டு இருக்கக்கூடிய பதிகம். 10 பாட்டு தானே ஒரு பதிகத்துக்கு. இந்த பதிகத்தை மட்டும் 20 பாட்டு பாடியிருக்காரு அப்பர் சாமிகள். 20 பாட்டு. அவர் பாட்டுக்கு மறந்துட்டார் நிறுத்துறதுக்கு, வேற ஒன்றும் இல்ல. சாமி திருவாரூர்ல அப்படியே பாடிட்டு எடுத்துட்டார். தன்னை மறந்து பாடுறது அதுதான். 10 பாட்டுல நிறுத்த முடியல அப்பர் சாமினால. அப்படியே 20 பாட்டு பாடிட்டே இருக்கிறார். பாடி முடிச்சவான 20 பாட்டு பாடுறாரு. இதுலதான் நிறைய சொல்றார். இருடர துன்பம் படல மறைப்பன மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்று அருள் தர கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லி நரகக்குழியில போய் நம்ம இடர்பட்டு விழுகின்ற பொழுது யார் மேல ஏத்துவாங்க? ஐயாற்று பெருமான் தான் கையை பிடிச்சு மேல ஏத்துவார். ஆமா. சுழலா துயர் வெயில் சுற்றிடும் போது அடித்தொண்டர் துண்ணும் நிழலாவன என்று நீங்கா பிறவி நிலைகெடுத்து கடலா வினைகள் கலற்றுவ காலவன் வனம் கடந்த அலலார் ஒளியன காண்க ஐயாரன் அடித்தளமேனார். அதாவது பிறவி சுழலாகி சுழலா துயில்
வெயில் சுற்றிடும் போது அப்படின்னா பிறவியில பிறந்து உலர்ந்து வருகின்ற பொழுது, பிறவி சுழலாகிய வெப்பத்திலே சுழன்று வருகின்ற பொழுது, சுற்றிடும் போது அடித்தொண்டர் துண்ணும் நிழலாவன. நமக்கு நிழலாக இருப்பது என்னன்னா, என்றும் நீங்கா பிறவி நிலைகெடுத்து கலலா இணைகள் கலற்றுவ காலவனம் கடந்த அழலா ஒளியன காண்க ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லி நமக்கு பெருமானுடைய திருவடி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மலையான் மடந்தை மனத்தன வானோர் மகட மன்னி நிலையாய் இருப்பன நின்றோர் மதிப்பன நீநிலத்து புலையாடு உண்மை தவிர்ப்பன பொன்னுலகம் அளிக்கும் அலையார் புனல் பொன்னை சூழ்ந்த ஐயாரன் அடித்தலைமை என்று சொல்லி பெருமானுடைய திருவடி பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த பதிகத்தில் குறிப்பு என்னன்னா, அதாவது ஐயாரன் அடித்தளம் என்ற மகுடம் புனைந்ததா இறைவனுடைய திருவடி தலங்களையே பற்றி, ஐயாரன் அடித்தளம் என்ன, பெருமானுடைய திருவடி, திருவடியை பற்றியே பாடுறதுனால அப்படியே மறந்துட்டார். 20 பாட்டு அப்படியே பாடிட்டார். அவற்றின் அருத்தன்மைகளை புகழ்வது, பத்து பாட்டு கொண்டமையால் பதிகம் அதுக்கு பேருங்க. இதுல 20 பாட்டு இந்த ஒரு பதிகத்துல மட்டும் இருக்கு. ஒரு சிலதுல 11 பாட்டு இருக்கு, 12 பாட்டு இருக்கு. பதிகத்தினுடைய குறிப்பு என்னன்னா, ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பவருக்கு செந்தேன் பொலிவன, அப்புறம் பலவினை தீர்ப்பன ஏழேழ் பிறப்பும் அறுத்தன விடாத தொண்டர்க்கு அணியன பிணிதவிர்த்து வலுவா மருத்துவமாவன மாநகர குழிவாய் விழுவார் தம்மை வீழ்ப்பன மீட்பன நீநிலத்து புலையாடு புன்மை தவிர்ப்பன போற்றி என்பார் புலம்பும் பொழுதும் புனர்துணையாவன உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணையாவன கற்றார் பரவ பெருமையுடையன என்று சொல்லி இப்படி எல்லாம் துயர் வெயில் சுற்றிடும் போது அடித்தொண்டர் துண்ணும் நிழலாவன. இப்படி இந்த திருவடி அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி சொல்றார். திருவடி திருத்தாண்டகமே பாடியிருக்கார் இல்லையா, இதுல நம்முடைய திருவதகியில பாடியிருக்கிறார் இல்லையா. அரவணையான் செந்தித்து அரற்றுமடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாருமடி சார்ந்தார்க்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் தீர்க்குமடி, பரவுவார் பாவம் தீர்க்குமடி 14 கணங்களும் பாடுமடி திரைவரவு தென்கடையில நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வனடி என்று சொல்லி அந்த பதிகம் முழுக்க திருவடிவே பாடும். திருவடி திருத்தாண்டகம்னு அதுக்கு பேர். இது அடித்தளம் அப்படின்னாலும் திருவடி தான், அது திருவடி தாண்டகம்னே பேர். இது ஐயாரன் அடித்தளமேன்னு பாடுறார், அதுல திருவடியே பாடுறார். சிந்திப்பரியன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் அப்படின்னார். சிந்திப்பு அரியனவாயினும் திருவருள் பரமாய் வல்லவான் செந்தேன் இன்பம் விளைவிப்பது பலவினை தீர்ப்பது முக்தி கொடுப்பது மொய்த்திரு தொண்டு பந்தித்து நின்ற பலவினை என்று சொல்லி ஈண்டு சஞ்சித கன்மம் ஆணவமன சார்பால் மாய கன்மங்களை இருளாக கூடுதல் உண்டு என்பது இருள் சேர் இருவினை இருள்பொரு யாக்கை என்று சொல்லி அறியப்படும் என்று சொல்லி இந்த பதிகம் அவ்வளவு சிறப்பான ஒரு திருப்பதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பாடியிருக்காரு. இன்னும் அந்தி வட்ட திங்கட்கண்ணி அணையார் அமர்ந்து என் புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய்யென்பனோ சிந்தி வட்ட சடை கற்றை அம்பல சிறிதளர்ந்த நந்தி வட்டத்தோடு கொன்றை வளாவிய நம்பனையே என்று சொல்லி அதுவும் 4ஆம் திருமுறையில பாடியிருக்கார் திருவிருத்தத்துல. இந்த பதிகத்துல 2 பாசனம், 2 பதிகம், 2 பாட்டு தான் கிடைச்சிருக்குது. அது ஒரு பதிகம், 2 பாட்டு. அங்க 20 பாட்டு பாடினாரு, 2 பாட்டு பாடியிருக்கிறார். ஆமா, பாடக கால்களல் கால்பரிதிக்கு அதிரிக்க வந்தி நாடக காணங்கை முன் செங்கன் ஏனத்தின் பின்னடைந்த காடக கால்கணங் கைதொழும் காலன் எங்கனாய் நின்றகால் ஆடக காலரி மான் தேர் வலவனை ஆற்றனே ஐயா வலவன் ஐயாற்றனே என்று சொல்லி இது
எனது குந்தையினுள் தானே வந்து புகுந்தள் என்ற இறைவனையும் நான் பொய் என்ன இயலுமோ அவரது பொற்பாதம் என்னிடத்தாய் நின்றது என்று சொல்லி பெருமான் சிந்தையில வந்து புகுந்தவுடனே அவருடைய திருவடி என்னுடைய நெஞ்சில நின்றது என்று சொல்லி ஐயாறு அதனுடைய தலவிசேடம் என்னன்னா 5 ஆறுகள் சேர்ந்த தலம் அதலின் பெயர் பெற்றது. இக்காரணத்தால் இதனை பஞ்ச நதம் என்பர். பஞ்சாக்கர சிறப்பினால் செவயோகம் என்பதும் வடவர் வழக்கு. தலத்தை விரும்பி தங்கிவிட்ட காவிரியை பெறுவதற்கு கடலரசன் இங்கு வந்து பூசித்ததன் பயனாக காவிரி ஒரு கலையோடும் கிழக்கே சென்று கடலடைந்தனர் என்பது தல வரலாறு. ஆலி வளவன் நின்றேத்தும் ஐயார் அடைகின்ற பொழுது அப்படின்னா நம்முடைய அப்பர் சாமிகளும் அந்த பதிகத்தில் பாடுறார், மாதவரை கன்னியான் பதிகத்தில் ஆலி வளவன் இன்று ஏத்தம் ஐயார் அடைகின்ற போது அப்படின்னா காவிரி இங்க வந்து இந்த தலத்தை விரும்பி அங்கேயே தங்கிருச்சான். அப்படி தங்கி இருந்த காவிரியை வந்து என்ன செஞ்சானா அந்த கடலரசன் வந்து இங்க பூசை செய்து காவிரி ஒரு கலையோடும் கிழக்கே சென்று கடலடைந்தனல் என்பது தல வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொன்னு சிலாத முனிவர் தவத்தால் அவருக்கு மகனாக அவதரித்த திரு நந்திதேவர் பூசித்து, சிலாத முனிவருடைய தவத்தின் காரணமாக தான் நந்திதேவர் அவதாரம் செய்யறார் இல்லையா. நந்திதேவருடைய அப்பா யாருன்னா சிலாத முனிவர். சிலாத முனிவர் எங்க தவம் செஞ்சாரு? ஸ்ரீசைலத்துல தவம் செஞ்சார், திருப்பருப்பதம். ஆமா, திருப்பருப்பதத்துல சிலாத முனிவர் தவம் செய்துதான் நந்திய பெருமான் அவதாரமா கிடைக்கிறார். சிலாத முனிவர் தவம் செய்யற பொழுதுதான் ஒரு மலை குறுக்கிட்டது. ஒரு மலை குறுக்கிட்டது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் மறுபடியும் தியானத்துல பார்க்கிற பொழுது ஒரு அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யற பொழுது ஒரு கல் இருந்துதான். அந்த கல்லு வந்து மலையா குறுக்கிட்டுதான் தவத்தை. அப்ப அடியாருக்கு எப்படி அன்னம்பாளிப்பு செய்யணும் பாருங்க. ஒரு கல் இருந்தா கூட அதுக்கு நமக்கு வினையா வந்துடும், நாளைக்கு பின்னாடி தவத்துக்கு இடையூறா இருக்கு. அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யற பொழுது அவ்வளவு சிறப்பா செய்யணுமா. அதான் சொல்ல அந்த மலை அந்த கல்லு தான் வந்து மலையாக குறுக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். சிலாத முனிவர் தவத்தால் அவருக்கு மகனாக அவதரித்த திரு நந்திதேவர் பூசித்து சிவ சாரூபமும் கணநாயகம் பெற்று சுயசா தேவியை மனம் செய்விக்க பெற்ற அபிஷேகிக்கப்பட்ட சிறப்பினை நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடரில் எய்திய பொற்பது என்று சொல்லி திருமலை சிறப்புல சொல்றாரு. நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து, நந்திய பெருமான் அங்க தவம் செய்து சிவ சாரூபம் பெற்று அப்புறம் சாயாதேவியை மனம் செய்து சுயசா தேவியை மனம் செய்விக்க பெற்று மனம் திருமணம் நடந்ததுதான் இதுல மலைப்பாடியில், திருமலைப்பாடியில். ஆமா, அந்த திருமணம் பங்குனி மாசம் நடக்கும். குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் நடத்துறாங்க. அதுக்கு போனா கண்டிப்பா திருமணம் ஆகும். குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாது இருந்தா அழைச்சிட்டு போவாங்க. நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடரில் எய்திய பொற்பது என்று சொல்லி திருமலை சிறப்பில் ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆமா, தம்மை வழிபட்ட மறைச்சிறுவர் ஒருவரின் பொருட்டு இறைவர் யமனை தண்டித்து அவரை ஆட்கொண்டை பற்றி ஆட்கொண்டார் என்ற திருப்பெயருடன் தெற்கு கோபுர வாயிலை விளங்க வீற்றிருக்கின்றார். சப்தஸ்தானம் என்னும் 7 தலங்கள் முதன்மை பெற்றது. சப்தஸ்தானம் 7 ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா திருவையாரை சுற்றி, அதுல முதன்மையான ஸ்தலம் இது. அப்புறம் என்னது, லட்சுமி பூஜை செய்தது. திருக்கோயில் 2வது சுற்றில் லட்சுமி தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்றதால் இன்றும் அங்கு ஒருவரும் போவதில்லை. தம்மை பூசிக்கும் சைவர் ஒருவர், பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார் ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா காசிக்கு போனார். காசிக்கு போய் குறித்த நேரத்தில் வர முடியல. அப்படி வர முடியாதனால என்ன செஞ்சார் அப்படின்னா பூசை செய்யக்கூடிய அந்த நிலை தவறு நேர்ந்த போது அந்த சிவாச்சாரியுடைய வடிவத்தோடு சிவபெருமானே பூஜை பண்ணாராம். ஐயாரதனில் சைவனாகியம் வருது இல்லையா திருவாசகத்துல, அதுதான் ஐயாரதனில் சைவனாகியம்னா அந்த சிவாச்சாரியார் காசிக்கு போனவர் குறிப்பிட்ட காலத்துல வர முடியல. வர முடியாதனால அவருடைய உருவம் கொண்டு சிவபெருமானை தன்னைத்தானே பூசித்தது காசி. இந்த இது திருவையாறு. ஐயாரதனில் சைவனாகியும் அருத்திதனில் இருத்தியோடு இருந்தும் வரும். அந்த இதுல தொடர்ந்து அப்படியே வரும். அப்ப திருவையாறு அவ்வளவு சிறப்புடையது. அவரது வடிவோடு இறைவர் தாமை எழுந்தருளி தம்மை தாமே பூசித்த சிறப்பு திருவாசகத்தில் ஐயாரதனில் சைவனாகியும் என்று போட்டப்பட்டது. அதன் நினைவாக இன்றும் திருவிழாவில் இறைவர் சைவராக இருந்து மாகேஸ்வர பூஜை கொண்டருளும் சிறப்பு ஒரு திருநாளாக கொண்டாடப்பெறுகிறது. அதன் பயனாக இன்றளவும் திரு கைலாய வரம்பரை தர்மராதீன கர்த்தர்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஒரு நாள் சிவபெருமானே அடியாராய் இருந்து மாகேஸ்வர பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் ஒன்று அந்த
விழா நாட்கள்ல கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இந்திரன் வாலி முதலியோர் பூசித்தமை திருப்பதிகங்கள் காண்க. திருநாவுக்கரசு நாயனார் இங்கு திரு கைலை காட்சி கண்டறிய வரலாறு புராணத்துல இது இவ்வளவு நேரம் பார்த்தது அதுதான். அது ஒரு சிறப்பு. மூவர் பாடலும் பெற்ற பெருமையுடையது. ஆளுடைய நம்பிகளும் சேரமான் பெருமான் நாயனார் திரு கண்டியூரை வணங்கிய போது திருவையார் எதிரே தோன்றினார் தரிசிக்க விரும்ப அக்காலம் காவிரி கரை உருள வெள்ளம் பெருகியதால் வருந்தி நின்று 2 பேரும் வழிபாடு செய்யறாங்க. கண்டியூர்ல இருக்கிறாங்க 2 பேரும். காவிரி அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. காவிரியை கடந்து போக முடியாது, பரிசல் போட முடியாது. பரிசல் போடுற அளவுக்கு இல்ல, தண்ணி அதை விட அதிகமா போகுது. பரிசல் போட்டு அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் போக முடியாதுன்னு தெரியும் சேரமான் பெருமான் நாயனாருக்கு. எப்படியாவது சுந்தரர்கிட்ட சொன்னா கொண்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. குருநாதர் மேல, நண்பர் மேல நம்பிக்கை. அவரு சேரமான் பெருமான் நாயனார் கேட்கிறாரு, ஐயாற்று பெருமான வழிபாடு செய்யணும் சாமி அப்படின்னு எங்கிருந்து கேட்கிறாரு? கண்டியூர்ல இருந்து கேட்கிறாரு. அப்பதான் அவர் பதிகம் பாடுறாரு. என்ன பதிகம் பாடுறாரு? பரவும் பரிசொன்று அறியே நான் பண்டே உன்னை பரவாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் ஞான். ஆமா, அரவந்தரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோன்னு மகுடமா வரும். அப்படி ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு பாடுறது ஐயாட்டு பெருமானுக்கு காது கேட்குது. அப்படி காது கேட்டு சாமி என்ன பண்ணாராம், ஒரு தாய் பசு அங்க இருக்குது, கன்று குட்டி ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்குது. கன்று குட்டி இங்கிருந்து அம்மான்னு கத்துச்சான், தாய் பசுவும் கத்துச்சான். அது மாதிரி சாமியும் அங்கிருந்து ஓலமிட்டார். சேக்கிட பெருமான் சொல்றாருங்க, மண்டில் நிறைந்து நடமாட வல்லார் ஒல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதரை கணைக்கும் புனிற்றா போல் ஒன்று மனத்தால் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என்று நின்று முளைந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட அப்படின்னு. அப்படியே அங்கிருந்து சாமி, இங்கிருந்து சுந்தரர் அப்படியே ஐயாருடைய அடிகளோன்னு கத்தினாராம். சாமி அங்கிருந்து ஓலமிட்டாராம். அப்படி ஓலமிட்ட உடனே பொன்னி நதி, அப்படியே காவிரி நதி ஓடிக்கொண்டிருந்த நதி அப்படியே நின்றுச்சு. அப்படி நின்ன உடனே அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு பக்கம் நின்னாச்சு, வர்ற தண்ணி என்ன ஆகும், மேல ஏறிட்டே தானே இருக்கும். அப்படி இமயமலை போல ஏறிச்சான். அப்படி இமயமலை போல அப்படி ஏறிட்டே இருக்குது. சரி, இந்த பக்கம் தண்ணி எல்லாம் இல்லை, ஆனா பருக்கை கற்கள் நிரம்பு இருக்குது. சுந்தரருடைய கால் தாங்குமா? சுந்தரருடைய கால் கூட தாங்கிற, சிவபெருமானுடைய நெஞ்சு தாங்காது, அவருடைய சாமியினுடைய உள்ளம் தாங்காது. அதனால மணல் பரப்பி கொடுத்தாராம். யாரு? சுந்தரரும் சேரமான் பெருமான் நாயனர் இந்த பக்கம் வர்றதுக்கு பருக்கை கற்கள்ல மணல் பரப்பி கொடுத்தாராம் சாமி. அப்படியே 2 பேரும் நோகாம போய் அப்படி வழிபாடு செய்து கொண்டு திரும்பி வர்ற வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே நின்னுது. 2 பேரும் இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு பழையபடிக்கு தண்ணி போச்சு அப்படின்னு சேக்கிழ பெருமான் பெரிய புராணத்துல பாடியிருக்கார். இந்த அதிசயம் நடந்தது அங்க. ஐயாருடைய அடிகளோ அப்படிங்க, பரவும் பரிசொன்று அறிய நான் பண்டே உன்னை பரவாதேன் அப்படின்னு. அப்படி அந்த பதிகத்துல இந்த அற்புதம் நடந்தது அங்க. சுந்தரருடைய துதி இருக்குது பாருங்க, அதுல ஒரு பாட்டு, அந்த பாட்டுங்க. ஆமா, நதிகிளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியிலும் மலர்ந்தனவால் அப்படின்பாரு. ஆமா, நதிகிளிய வழி நடந்த, நதி கிளிய அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது நதிய கிழிஞ்சிருச்சான். அப்படி சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னே யாவதும் ஒரு பொருளல்லா என்மனத்து மன்றிய நாவலர் காவலர் பெருகு நதிகிளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னையிலும் மலர்ந்தனவால் அப்படின்னா. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு செய்தன, அந்த பாட்டுல வருங்க. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு செய்தன என்னே யாவதும் ஒரு பொருளெல்லாம் என்மனத்து மன்றிய நாவலர் காவலர் பெருகு நதிகளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னையிலும் மலர்ந்தனவால். அப்படிப்பட்ட திருவடி சென்னையில எப்பொழுதும் என்னுடைய தலைமையில எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த 10 பாண்டு இருக்கிற இது என்கிட்ட இருக்குது. அடுத்த வாரம் ஞாபகப்படுத்துங்க யாராவது ஒருத்தர், அது கொண்டு வந்து கொடுக்கல. ஒரு 50 இதுக்கு மேல இருக்கும். இந்த சுந்தரனுடைய துதி மட்டும் 10 பாட்டு, அதுல அவருடைய அற்புதங்கள் எல்லாமே அதுல வந்துடும். ஆமா, அது நடந்தது அங்கதாங்க. ஐயா சொல்றாரு பாருங்க, ஐயாருடைய அடிகளோ என்று நம்பிகள் திருப்பதிகம் பாடி அளவில் ஐயாரப்பர் ஓலம் ஓலம் என்று அழைத்து, பெருமானே ஓலம் விட்டது 2 இடத்துல. ஒன்னு எல்பை நாயனாருடைய புராணத்துல, இன்னொன்னு இங்க. பெருமானே ஓலம் ஓலம் அப்படின்னாராம். ஏன்னா ஒரு கன்றுக்குட்டி இந்த பக்கம் இருந்து கத்துது. அந்த கன்றுக்குட்டையினுடைய கத்தலை பார்த்து, அந்த துயரத்தை பார்த்து அன்போடு தாய்ப்பசு அங்கிருந்து கத்துது. அதான் சொல்றாரு,
கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் அப்படின்னார். தாய் பசுவை போல கத்துனாராம் சாமி. ஓலம் அப்படின்னார். ஐயாரப்பர் ஓலம் ஓலம் என்று அழைத்து அவர்கள் வந்து மீளுமளவும் காவிரியை வழி விலகி நிற்கும்படி செய்தருளி அவ்விரு பெருமக்களை வந்து தரிசிக்க செய்தருளிய பெருமையுடையது. கலனிற்றவர் போனத்துல இது 131வது பாட்டு 140வது பாட்டு வரைக்கும் இருக்கு. செம்போச்சோதிநாதர் சாமி வேறு, ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அம்மை அறவலர்த்தனாகி தர்மசம் வர்த்தினி, விநாயகர் ஆதி விநாயகர், தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, காவிரி முதலியன. தஞ்சாவூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது ஐயாறு. எல்லாத்துக்கும் தெரியும். ஐயாறு போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அடுத்து அங்கிருந்து எங்க போறாருன்னா திரு பூந்துருத்தி போறார். பூந்துருத்தி பொய்யிலேயே கண்டேன் நானே அப்படின்பாரு இல்லையா? பூந்துருத்தி பெருமான அங்கதான் பூந்துருத்தி. இதுலதான் சந்திப்பெல்லாம் வருது. பூந்துருத்தியில தான் 3வது சந்திப்பு வர்றது. அப்பர் சாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் 3வது சந்திப்பு இதுலதான் வருது. நீடிய 11 நெய்த்தானமே முதலாக மாடுயர் தானம் பணிந்து மலபாடி யாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கரியார் திருப்பூந்துருத்தியை சேர்ந்தார். தேடிய மாலுக்கரியார், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் இருக்கக்கூடிய திருப்பூந்துருத்திக்கு நம்ம அப்பர் சாமிகள் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறார். அங்கதான் மடம் அமைத்தது இல்லைங்களா? திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? பெரிய மடமா இருக்கும். சூரியனும் அது மேல உறைஞ்சிட்டு போகும், சந்திரனும் அது மேல உறைஞ்சிட்டு போகும். நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி அல்ல. திங்கள்னா இரவு இல்லையா? சூரியன்னா பகல். இரவும் பகலும் அடியார்கள் வந்து போயிட்டு இருப்பாங்களாம். அதனால அதுக்கு பேரு திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அப்படிங்கிறது. இரவும் பகலும் அடியார்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு மடத்தை அமைச்சிருக்கிறார் அப்பர் சாமிகள். மொத்தம் 4 மடம் நமக்கு. சைவத்துல 4 திருமடங்கள். 4 திருமடம். ஒன்று அமர்நீதி நாயனார் திருமடம் இல்லையா, திருநல்லூர்ல. இன்னொன்று நம்முடைய இது திருப்புகலூர் முருகநாயனார் திருமடம். இன்னொன்று அப்பர் சாமிகள் அமைத்த பூந்துருத்தி திருமடம். இன்னொன்று ஞானசம்பந்த பெருமானுக்காக குலச்சிறை நாயனார் மங்கையர்கரசர் அமைத்த ஞானசம்பந்த பெருமான் திருமணம் மதுரை என்பது. இது 4 திருமணங்கள் ரொம்ப பெரிய புராணத்துல சிறப்பு பெற்றதுங்க. ஆமா, இந்த 4 மடத்திலேயே மற்ற மடத்துல எல்லாம் அடியார் பெருமக்கள் வந்தாங்க. அமர்நீதி நாயனார் திருமணத்துக்கு யாரும் வந்தா? சிவபெருமானே வந்தார் இல்லைங்களா? பெருமானே வந்து ஒரு வேதியர் கோலத்துல பிரம்மச்சரி கோலத்துல வந்தார். அமர்நீதி நாயனார் திருமணத்துக்கு நல்லூருக்கு வருகின்ற பொழுது சிவபெருமானே வரார். ஒரு பிரம்மச்சரியர் கோலத்துல வரார். இந்த 4 திருமணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருமணம். அது திருப்பூந்துருத்தியில ஒன்று. திருப்பூந்துருத்தியை சார்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. திருப்பூந்துருத்தி அவ்வளவு சிறப்புடைய ஒரு திருமணம். இங்க கூட பரவாயில்ல. கவுண்டர்பாடியில கொசு பயங்கர கொசு. 2 பேன் வந்தாலும் கிடைக்கும். நெய்த்தானம், திருமலபாடி இதெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு தான் போறார் திருப்பூந்துருத்திக்கு. நீடிய 11 நெய்த்தானமே முதலாகினர். நீடிய தலத்தில் நின்று திரு நெய்த்தானம் முதலாக பக்கத்தில் உள்ள தலங்களை பணிந்து திரு மலபாடிக்கு சென்று இறைவரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலையாகி திருப்பதிகம் அருளி செய்து திருப்பணிகள் செய்து துதித்து பின்னர் திருவடி காண தேடிய திருமாலுக்கு அரியவராய் நீண்ட சிவபெருமான் எழுந்தருளிய திருப்பூந்துருத்தி அடைந்தனர் என்று சொல்லி சொல்றாரு. திருப்பூந்துருத்தியில பணி செய்யறார். நீடிய அருளால் நீடிய நெய்த்தானமேனார் அப்படின்னா 7 தலங்களில் ஒன்றாய் திருவையாற்றை அடுத்துள்ள சிறப்பு பட்டு ஏகாரம் ஓதியது என்று சொல்லி நெய்த்தானமே. முதலாக மாடுயர் தானமே திருப்பெரும்புலியூர் முதலியன மலபாடியாரை வணங்கி மலபாடி தலத்தை வணங்கி திரு ஆலம்புழையில சுந்தரர் இருக்கிற பொழுதுதான் சாமி என்ன பண்ணாரு? மலம்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னு. சாமிக்கு வந்து சுந்தரர் எப்பொழுதும் கூடவே இருக்கணும் அப்படி ஒரு ஆசை. அவரு திரு ஆலம்புழையில இருக்கிறார். ஆலம்புழையில அப்படி துயில் கொண்டு இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். கனவுல போறாரு சாமி.
கனவுல போய் என்ன பண்ணாரு? மலபாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னாரு. மலபாடிக்கு வராத இப்படி போயிடாத, அங்க வந்து என்னை பாடணும் அப்படின்னு சொல்லி சாமியே கேட்கிறார். சுந்தரர் மேல அவ்வளவு அன்பு. தேடிய எங்கும் இருப்பவரை ஓரிடத்தில் இல்லாத போல் என்னை தேடினார் என்பது குறிப்பு. எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார், இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்ன இல்லையா? எங்க திருவண்ணாமலையில புக்கணைந்து புரிந்தலரிட்டவர் நக்கணைந்து நறுமலர் கொய்தலர் சொக்கணைந்த சுடருளி வண்ணனை மிக்க காணலுற்றார் என்று இருவர் என்ன. ஆமா, செங்கனானும் திருமாலும் எங்கும் தேடி திரிந்தும் காண்கிறர், இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்ன. ஆமா, இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான். நெய்த்தானம், நெய்த்தானத்துல பாருங்க, காலனை வேலச்சற்ற கடலடி இரண்டும் வந்தன் மேலவாயிருக்க பெற்றேன் மேதகத் தோன்றுகின்ற கோலனை தானம் என்னும் குளிர்குளில் கோயில் மேய நீளமை தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே. அப்படி பதிகத்தினுடைய பொருள் என்னன்னா, திரு நெய்த்தானத்தை இறைவர் வாழ்த்துவார் வாயின் உள்ளார். யாரு வாழ்த்துறாங்களோ அவர் வாயில் அவர் இருக்கிறாரா. அப்புறம் என்ன சொல்லாரு? சிந்திப்பார் சிந்தையுள்ளார், நீதியாய் நியமமாகி நின்றார், அவரை கூடுமாறு அருகிலே நான் வாழ்வர் அவரை நினைக்குமா நினைக்கின்றேன், நெய்த்தானம் என்று குறை தரும் அடியவர்க்கு குலகனை கூடலாமே என்று சொல்லி, நெய்த்தானம் நெய்த்தானம் சொன்னா பெருமானை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெய்த்தான பெருமானை நெய்த்தானத்துல இதுவும் பாடுறாரு, குறுந்தொகை பாடுறாரு, திருத்தாண்டகம் பாடுறாரு. திருத்தாண்டகம்ல 2 பாடுறாரு. அப்புறம் மலபாடி போறார். மலபாடியில நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றிமேல் ஒற்றைக்கண் நிறைந்தான் கண்டாய், கூறாக உமைபாகம் கொண்டான் கண்டாய், கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய், ஏறேறு எங்கும் திரிவான் கண்டாய், ஏழுலகம் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய், மாறானார் தம்மரண மட்டான் கண்டாய், மலபாடி மண்ணும் மணாலன் தானே என்று சொல்லி மலபாடியில அந்த திருத்தாண்டகத்தை பாடுற. நீரேறு திருமேனி உடையான், பெருமானுடைய திருமேனி என்ன? திருநீர் பூசப்பட்ட திருமேனி, பொன்னு வெந்நீர் சன்னித்த செம்மேனியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெந்த வெந்நீர் அணிந்து வெறிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி, திருச்செங்கோட்டு பதிகத்தில். அப்ப பெருமானுடைய திருமேனி அப்படின்னா திருநீர் பூசப்பட்ட திருமேனி. கண்ணப்பருக்கு அருள் செய்ததெல்லாம் இந்த பதிகத்துல தான் சொல்றாரு. மலபாடி மலு ஆடிய இடம் அதனில் மலுவாடி எனப்படும். மலுவாடி என்பது மலபாடி என மருவி வந்தது. மலு ஆடி அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். மலுவரால் ஆளப்பட்டது, மலுவரால் ஆளப்பட்டது என்று பொருள் கூறுவர். புருடா மிருகம் பிரம்மலோகத்திலிருந்து சிவலிங்கத்தை இங்கு கொணர்ந்து தாவித்த காலத்தில் பிரம்மதேவர் அதனை தம் வல்லமை கொண்டு பெயர்த்தெடுக்க முயன்ற போது அது வாராமை கண்டு இது வைரத்தூணோ என்று வியந்தார். அதாவது புருடா மிருகம்னு சொல்லி ஒரு மிருகம், அந்த மிருகம் வந்து பிரம்மன் உலகத்திலிருந்து அந்த சிவலிங்க திருமேனியை கொண்டு வந்து ஸ்தாபிச்சிருக்குது. அப்படி ஸ்தாபித்த திருமேனியை வந்து பிரம்மதேவர் அதனை வல்லமை கொண்டு பெயர்த்தெடுக்க முயன்ற போது, பிரம்மதேவர் அதை பெயர்த்தெடுக்கிறதுக்கு முயன்ற பொழுது அது வரல. அதனால பிரம்மன் என்ன சொன்னானா, இது வைரத்தூணோ அப்படின்னு சொல்லி பாடுனதுனால அது வைரத்தூண் நாதர்னு அவருக்கு பேருங்க. சாமி பேரு வைரத்தூண் நாதர். அது அந்த மிருகம் கொண்டு வந்தது. எந்த மிருகம்? அந்த பிரம்மன் உலகத்தில் இருந்து புருடா மிருகம் அப்படின்னு சொல்லி அந்த மிருகம் கொண்டு வந்து ஸ்தாபித்தது. திருநந்தி தேவர் சுயசயம் அம்மையை மனம் செய்து கொண்ட தலம், இந்திரன் திருமால் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற தலம், ஆளுடைய நம்பியில் இங்கு வாராமன் திரு ஆலம்புடலில் எழுந்தருளி இருந்த போது இரவில் அவர் கனவில் இரவில் போந்து மலபாடிக்க வர மறந்தனையோ என்று நினைப்பித்து நம்பிகள் பொன்னார் மேனையன் என்று பதிகம் பாடியது. உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லி அந்த பதிகத்துல பாடுறார். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மலபாடியில் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறே. அதான் அந்த மாதிரி இந்த சாமி வர சொல்லிதான் அவர் அந்த பதிகத்தை பாடுறாருங்க. மூவர் பாடலும் பெற்ற பெருமையுடையது. சாமி வைரத்தூணாதர், வடமொழியில் வஜ்ர ஸ்தம்பேஸ்வரர் என்று சொல்லி, அம்மை அழகம்மை என்று சொல்லி பேருங்க.
இது கொள்ளிட திருநதியின் வடகரையில் உள்ளது. கொள்ளிட நதியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய தலம் இது. தென்கரையில் உள்ள திரு பெரும்புலியூர் என்றும் கொள்ளிடத்தை 14 நாள் கடந்து கரை வழி 2 நாளுக்கு அளவில் அடையத்தக்கது. கொள்ளிடம் எங்கு வடக்கு நோக்கி செல்கின்றது, ரொம்ப முக்கியங்க. ஒரு நதி வடக்கு நோக்கி ஓடுனா அதுக்கு பேர் உத்தராயணம்னு பேருங்க. ஆமா, உத்தர திசையை நோக்கி போறது ரொம்ப சிறப்பு. அங்க குளிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. இப்ப மலைபாடியில் போய் நம்ம குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நமக்கு தாமிரபரணி ஆறு திருப்புடை மருதூர்ல வடக்கு நோக்கி ஓடுது. கோயிலுக்கு முன்னாடி வடக்கு நோக்கி ஓடுது. அங்க குளிக்கிறதும் ஒரு சிறப்பு. குற்றாலத்துல மெயின் அருவியில் இருக்கக்கூடிய அந்த நதி எங்க போகுதுன்னா வடக்கு நோக்கி போகும். இப்படி பல நதிகள் வந்து வடக்கு நோக்கி ஓடும். இந்த வடக்கு நோக்கி ஓடக்கூடியது ரொம்ப சிறப்பு. அங்க குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. கொள்ளிடம் நதி வந்து இங்க மலைபாடியில வடக்கு நோக்கி ஓடுது அப்படின்னு சொல்லி குறிப்பு. ஆமா, சேர்ந்து விருப்பொடும்புக்கு திருநட மாளிகை முன்னர் சார்ந்து வலங்கொண்டு இறங்கி தம்பெருமான் திருமுன்பு நேர்ந்த பறிபொடும் தாழ்ந்து நிறைந்து ஒரியா அன்பு பொங்க ஆர்ந்த கண்ணீர் மலை தொங்க அயர்வுறும் தன்மையரானார். சேர்ந்து விருப்பொடும்புக்கு திருநட மாளிகை முன்னர் சார்ந்து வலங்கொண்டு இறைஞ்சினர் தம்பெருமான் திருமுன்பு நேர்ந்த பறிபொடும் தாழ்ந்து நிறைந்தொலியா அன்பு பொங்க அப்படிங்கிறார். அப்படின்னா அத்தலத்தை சேர்ந்து விருப்பத்தோடும் அதனுள் புகுந்து அங்க போய் எப்படி போனாரு? சேர்ந்து விருப்போடும் புகுந்தனர். விருப்போடும் புகுந்து அப்படி விருப்பத்தோடு அப்பர் சாமிகள் அங்கு சென்று இறைவர் அருட்கூத்தை ஏற்றி வெளிப்பட எழுந்தருளிய திருக்கோயிலினை சார்ந்து வலம் வந்து வணங்கி, அப்படியே அந்த கோயிலை வளமாக வந்து வணங்கி, அதற்கு பிறகு தம் பெருமானது திருமுன்னர் பொருந்திய அன்பினோடும் தாழ்ந்து, பொருந்திய அன்பு அப்படின்னா பெருமான் மீது அந்த அன்போடு தாழ்ந்து, உள் நிறைந்து நீங்காத அன்பு மேல்மேல் பெருக அதனால் மேல் நிறைந்து வெளிப்படும் கண்ணீராக மலை பொழிய தம் வசமிழந்த நிலை பெறும் தன்மை அடைந்தனராகி. அப்படியே கண்ணீர் மலை மார்பார பொலிகண்ணில் மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் சிந்தமிழில் செம்பொற்றாலை சார்பான திருமணமும் அப்பர் சாமி சொல்வது போல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல அப்படியே கண்ணீர் மலையோட இருக்கிறார். எப்பொழுதும் அவருக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. ஏன் அப்படி வருது அப்படின்னா, பெருமான் திருவடி அவர் நெஞ்சில் இருக்குது, அதனால வருதுங்க. நமக்கு அது இல்லாதனால வர்றதில்லை. என்ன பண்றது? அது எப்படி அவருக்கு நெஞ்சில் இருக்குது அப்படின்னா சொல்றாரு பாருங்க, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும். ஒரு கற்புடைய ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய திருவடி எப்பொழுதும் நெஞ்சில் இருக்குமா? கணவனுடைய திருவடி எப்பொழுதும் நெஞ்சில் இருக்கும் கற்புடைய பெண்ணுக்கு சொல்றார். அது மாதிரி வச்சிருப்பாரா அப்பர் சாமி. அதான் சொல்றார், நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீரி பொழியும். அப்படி வச்சிருந்தா கண்ணில் தண்ணி வரும். சரிங்களா? தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி யார் ஒரு நாம் தரும் தன்மையன் அப்படின்னு. தம்பிரானை உள்ளம் தளி அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு வருடிட்டு இருப்பாராம். யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்படியெல்லாம் பெரியவங்க பெருமான் திருப்படிய வச்சிருந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதனாலதான் அவங்களுக்கு கண்ணுல நினைச்சா தண்ணி வரும். அப்ப நாவுக்கரசு பெருமான் அப்படி பெருமானுடைய திருப்படிய நெஞ்சில வச்சிருந்திருக்கிறார். கண்ணீராகிய மலை பொழிய தம் வசமிழந்த நிலை பெருந்தன்மை அடைந்தனராகி அப்படின்னார். அங்கு அத்தலத்தில் சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிலையை பெறும் உட்பூர்விப்புடனே நாம் அடி போற்றுவதே என்ற கருத்துடன் பொங்கும் தமிழ் சொற்களால் என்ற திருவிருத்தம் என்ற தோத்திர பாடல் புரிந்து, அப்ப அங்க ஒரு திருவிருத்த பாடல் 4ஆம் திருமுறையில் ஒரு பதிகம் பாடுறார். அத்தலத்தில் தங்கி அருட்கூத்து வெளிப்பட கண்டதுக்கிற திருக்கோயில் நடத்திரு மாளிகை என்று சொல்லி சொன்னார். திருமுன்பனா சந்நிதியில் பரிவு அன்பினால் உளவாகும் மன நெகிழ்ச்சி. பரிவுனா அன்புங்க. பரிவுனா அன்பு. படிவு அப்படின்னா வடிவம். பரிவு அப்படின்னா அன்பு. அன்பு பொங்குதலினால் ஆர்ந்த என்பது கண்ணீர் மலை பொழிவதற்கு காரணம் கூறியவர். கண்ணீர் ஏன் வருது அப்படின்னா அன்பு அதிகமா இருந்தா கண்ணீர் வரும் அப்படிங்கிற. தூங்க இடையராது பெய்ய அயர்வுறும் தம்மை மறக்கும் தமசம் இழக்கும் அயர்தல் ஓய்தல் என்றுள்ளமாம் என்று சொல்லி, இப்ப திருப்பந்துருத்தில அப்படி இருக்கிற அங்குறையும் தன்மை வேண்டி நாமடி போற்றுவது என்று பொங்கு தமிழ் சொல்விருத்தம். அப்படியா? இன்னொன்னு இருக்குதா? திருப்பொந்துருத்தி அமர்ந்த செங்கலையானை ஆனேற்று பொறுப்பூர்ந்து அருளும் பிரானை பொய்யிலையை கண்டேன் என்று விருப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப
இருப்போம் திருவடி கீழ் நாம் என்னும் குறுந்தொகை பாடி. அப்படி திருத்தாண்டகம் பாடுறார், திரு குறுந்தொகை பாடுறார். பொய்யிலையை கண்டேன் நானே என்று சொல்லி கண்டேன் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அதாவது திருப்பூந்துருத்தியில் விரும்பி எழுந்தருளி சிவந்த சடையுடையவரை இடமமாகிய அந்த பெருமலையின் மேல் எழுந்தருளி வரும் பெருமானை பொய்யிலையை கண்டேன் என்று விருப்புறு தாண்டகத்தோடு, அது விருப்பம் பொருந்தும் திருத்தாண்டகத்துடனே பொருந்திய அன்பு மேன்மேல் விளையச் செய்ய சேவடை கீழ் நாம் இருப்பதே என்று மகடமும் கருத்தும் கொண்டு போட்டும் திரு குறுந்தொகை பதிகத்தை பாடி அப்படின்னார். சேவடை கீழ் நாம் இருப்பதே பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கிறதான சிறப்பு. அந்த திருப்பதிகம் இங்க பாடியிருக்கிறார். திருப்பூந்துருத்தி கண்டேன், இது திருத்தாண்டக பதிகத்தினுடைய கருத்து. பொய்யலின திருப்பூந்துருத்தின் இறைவரவன். பொய்யலி அப்படிங்கிறது பெருமானுடைய பெயரங்க. இருப்போம் திருவடிக்கான திருக்குறுந்தை பதிக கருத்து. சேவடிக்கில் நாம் இருப்பதை என்று பதிகத்தினுடைய ஆண் ஏற்றும் பொறுப்பு இடவையராகிய மலை என்று சொல்லி விருப்புறு தாண்டகம் நினையாய் என் நெஞ்ச நினைவித்தானை, கல்லாதனை எல்லாம் கற்பித்தானை, காணாதனை எல்லாம் காட்டினானை, சொல்லாதனை எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கொண்டு பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை. அப்புறம் என்ன சொன்னாரு? உணரா என் நெஞ்சை உணர்வித்தானை, எனக்கென்று இனியானை நெறிதான் இரு என்று காட்டினானை என்பன முதலாக தமது மனத்துள் நிறைந்தெழுந்த விருப்பம் முழுவதும் பொருந்தி வெளிப்படார்களே திருத்தாண்டக பதிகம். பயில்வார்க்கு இறைவர்வால் விருப்பத்தை உளதாக்கும் பதிகம் என்றலுமாம். அத்தலத்தில் பலகாலம் தங்கும் விருப்பத்தை உய்விக்கும் என்று சொல்லி சொல்லாருங்க. அதான் பொந்துருத்தின்னு சொன்னா இந்த உடம்பு நீங்கிரும் அப்படிங்கிறார் பாருங்க. பொந்துருத்தின்னு சொன்னாலும் இந்த திருத்தாண்டத்தில் சொல்றாரு, பார்க்கல. பொந்துருத்தின்னு சொன்னா போதுமா? பொந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாம் என, இந்த புலால் உடம்பு நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. பதிகத்தப்புறம் பார்த்து அங்கொரையின் தன்மை வேண்டி நாமடி போற்றுவதென்று பொங்கு தமிழ் சொல்விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரான் அருளால் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் அங்கொன்று செய்தார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம், அது ரொம்ப முக்கியம். நம்ம அத்தலத்தில் சில காலம் தங்கி இருக்க வேண்டும் என்னும் நிலைமையை பெறும் உட்குறிப்புடனே நாமடி போற்றுவதே என்ற கருத்துடன் பொங்கும் தமிழ் சொற்களால் என்ற திருவிரத்தம் என்கிற தோத்திர பாடல் புரிந்து அத்தலத்தில் தங்கி திருத்தொண்டு செய்வாராகி தம் பெருமானது நிறைந்த திருவருளினை பெற்று சந்திரனும் சூரியனும் தோயும் தன்மையுடைய திருமணத்தினை அங்கு செய்தருளினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா இரவும் பகலும் அடியார்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய திருமணம். ஆமா, அங்கு உரையும் தன்மை வேண்டி அப்படின்னார். அங்கு உரையும் தன்மை வேண்டினார் அப்படின்னா இதை திருவிருத்த பதிக கருத்து என்று சொல்லி சொல்ல நாம் அடி போற்றுவது என்று பொங்கு தமிழ் சொல்விருத்தம் மலைமகள் தன்னுடைய பாலனை என்று சொல்லி பலபலமும் சிறந்த பொருள் பொங்கும் தமிழ் சொற்களால் இறைவரை போற்றுகின்றமையால் பொங்கு தமிழ் சொல் என்று சொல்லி சொல்றார்கள். தங்கி அங்கு உரையும் தன்மை வேண்டினார் ஆதலின் அதன்படி அங்கு பல நாள் தங்கி திருத்தொண்டு செய்வார். ஏனைய தலங்களில் போல தமது யாத்திரை வழிச்செலவில் சிற்சில நாட்களை இருந்து பணி செய்து போவது அன்றி இங்கு பலகாலம் தங்கி பணி செய்வாராகி செய்யும் பொருட்டு என்றாலும் ஆளுடைய பிள்ளை எழுந்தருளி வரும் வரை தங்கி என்பது குறிப்பு. ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளி வருகின்ற வரைக்கும் அங்க தங்கி இருக்கிறார். ஆளுடைய பிள்ளையாரை கேட்கிறாரு, அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? திருப்பூந்துருத்தி அப்படிங்கிறது ரொம்ப நாள் தங்கி பணி செய்யறார். எத்தனை காலம்னு சொல்ல முடியாது. தம்பிரானார் அருள் பெற்று பல நாள் அப்படின்னார். அங்கு தங்கியுறையும் தன்மை வேண்டி திருப்பதி நாமடி போற்றுவது என்று போற்றினார் என்று சொல்லி அருள் பெறுதல் அங்கு குறைந்த அமர்தற்காக திருமணம் அமைத்திருக்க இங்கு பற்றற்ற முழு துறவுடைய மூர்த்திகளாகிய நாயனார் அங்கு திருமணம் அமைத்து தங்கும் தன்மை வேண்டினார். அதன் வழித்தாகிய அளவில் வரும் பற்று தம்மை பற்றாதபடி திருவருள் செய்ய பெற்ற பின்னரே திருமணம் செய்தனர். வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பம். ஏன்னா பற்றில்லாத நாயனாருக்கு ஒரு பக்கம் இருக்கணுங்கிற பற்று வரக்கூடாது.
இங்க ஏன் வந்ததுன்னா பெருமானுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுனால வந்தது. துறவிகளுக்கு எங்கேயும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க துறவிகள். இவர் ஏன் இருந்தார்னா தொண்டு செய்யறதுக்காக இருந்தார், அங்க சுகமா இருக்கிறதுக்காக இல்ல. திருமணம் அமைக்க எண்ணியதும் திருவருளாலேயாம், நாயனார் இறைவன் திருவருள் வழி நிற்போராதலின் மடம் அமைத்ததும் திருவருளின் வழி நிகழ்வது என்பதுமாம். திங்களும் ஞாயிலும் தோயும் திருமணம், திருமணத்தின் உயர்வு குறித்த தோயும்னா நிலம் தோயும் வழி நாயனாரை வந்து வணங்கும் என்ற குறிப்பும்பட நின்றதார். திருமணத்தின் அகன்ற திருமுற்றத்தில் இரவில் திங்களும் பகலில் ஞாயிறும் நிலவொளியும் வெயிலும் பரப்பி சேவகம் செய்கின்றனர் என்பது அத்திருமணத்தின் அமைப்பினை பற்றி இப்போது உள்ள அதன் பகுதிகளின் துணை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று சொல்றார். ஆச்சாரியரது இடம் திருமடம்னு தான், மடம்னு சொல்லக்கூடாதுங்க, திருமடம்னு தான் சொல்லணும். அடியார்கள் இருக்கக்கூடியது மடம் இல்ல, திருமடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நாயன்மார்களும் அடியார்களும் தங்கிய இடங்கள் திருமணம் என்று அழைக்கப்படும். திருமணம் ஒன்று ஒப்பற்றது என்று குறிப்பிடை. திருமணம் நம் சைவ சமய பரமாச்சாரியாராலே செய்யப்பட்ட தனிப்பெருமையுடைய. எல்லா திருமணங்களை விட இதுக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா, ஆச்சாரியார் யாரு? அப்பர் சாமிகள், பெரிய சைவ சமய ஆச்சாரியாரால செய்யப்பட்ட திருமணம். இது போல வேறு சமயத்திலும் சமய ஆச்சாரியால் தாம் அமைந்து அமர்ந்த மடங்கள் கேட்கப்படவில்லை. அவர் பெயரால் வழங்குவனவாகிய மடங்கள் பின் வந்தவர்களால் அந்நினைவு பற்றி அமைக்கப்பட்டன. ஆகவே காண்கின்றோம். இத்திருமணத்தில் நம் ஆச்சாரிய மூர்த்திகள் பலகாலம் எழுந்தருளி அமர்ந்து சிவபூசை சிவஞான யோக முதலிய தவங்களை செய்திருந்தருளினார்கள். அவ்வாறு பூசித்த இடமும் யோகத்தமர்ந்த இடமும் அடையாளங்காண இன்றும் உள்ளன. இத்திருமணத்திலே தான் நம் மற்றொரு பரமாச்சாரியாராகிய ஆளுடைய பிள்ளையாரும் நாயனாருடனே பல நாள் தங்கி உடனமர்ந்து அளவலாக இருந்து அருளினார்கள். பிள்ளையார் தென்னாடாகிய தமிழ்நாட்டில் எழுந்தருளி சைவதாவனம் செய்த சிறப்பும், நாயனார் வடநாடாகிய தொண்டை நாட்டினுள்ளும் தொண்டை நன்னாட்டிலும் அப்பாலுள்ள வடதேயத்திலும் வந்து பின் திரு கைலை காட்சி கண்டலின் சிறப்பும் ஒருவருக்கொருவரின் திருமணத்தில் பேசி அளவலாவி கழித்தனர். அதுதான் ஏன்னா இந்த இப்ப அப்பர் சாமிகள் கைலாயம் போய் அங்கிருந்து வடநாடு, அதாவது நம்முடைய தொண்டை நாட்டு தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு கைலாயத்திலிருந்து பூந்தூர் இங்க நம்முடைய ஐயாறு பூந்துருத்தி வந்திருக்கிறார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் எங்க இருக்கிறாரு? அவர் இதுல இருந்து திருமறைக்காட்டிலிருந்து மதுரையம்பதி போய் மதுரையம்பதியில சமணர்களை எல்லாம் வென்று அங்க சைவத்தை நிலைநாட்டி அதற்கு பிறகு வந்திருக்கிறார். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு? ஞானசம்பந்த பெருமான், உங்களுக்கு கையில யாத்திரை எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இவர் என்ன கேட்கிறாரு? சமணர்கள் எல்லாம் எப்படி நீங்க வென்றீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால அந்த அனுபவங்களை அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவரும் கைலாயம் போய் அங்கிருந்து வந்திருக்கிறார், அவர் மதுரையம்பதி போய் சமணர்கள் எல்லாம் வாதில் வென்று கொண்டு வந்திருக்கிறார். அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களா ரெண்டு பேரும், அதான் சொல்றாரு. அந்த மடத்துல அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு பூசித்த இடமும் ஒருவருக்கு திருமணத்தில் பேசி அளவலாவி கழித்து அது காரணமாக நாயனார் பின்னர் தென்னன் நாடு சென்றருளவும் பிள்ளையார் திரு தொண்டை நாடு சென்ற அங்கம் பூம்பாவை ஆகிய பின்னர் திருமணத்திற்கு எழுந்தருளவும். இப்ப சொன்ன உடனேயே இப்ப நாவுக்கரசு பெருமான் தொண்டை நாட்டுடைய சிறப்பு சொன்ன உடனே இவருக்கு தொண்டை நாடு போலான்னு ஆசை வந்துருச்சு. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு. அதுக்கு பிறகுதான் தொண்டை நாடு போறாரு. தொண்டை நாடு போய் மயிலாப்பூர் எல்லாம் அந்த பூம்பாவை எல்லாம் அவர் எழுப்பி கொடுத்து வர்றாரு. இவர் என்ன செய்யறாரு? இவர் நாவுக்கரசு பெருமான் அதற்கு பிறகு மதுரையம்பதி போறார். மதுரையம்பதி போய் அங்கிருந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்து கொண்டு குலச்சிறை நாயனார் மங்கையர்கரசியாரை எல்லாம் பார்த்து அலாவி அதற்கு பிறகு வரப்போறார். இத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த திருமணம் இந்நாளில் இடிந்து சுவர்கள் மட்டும் காண உள்ள காட்சி மிக வருந்தத்தக்கது. இத்திருமணத்தின் சுவர் பூசை மேடை போலிய திரு அடையாளங்களை பொன்னே போல் பாதுகாத்து வழிபடுவதற்குரிய சிறந்த இடமாக அமைத்து வைக்க வேண்டியது சைவ நன்மக்களது பெருங்கடமை. அது பெரும் சிவபுண்ணியமும். இத்திருமணத்தில் சிதைந்து கிடக்க காணும் ஒவ்வொரு சிறிய செங்கல் துண்டுகளும் பல கோடி பொன்விளை வரும் சிறந்த தெய்வ மதிப்புடையவை என்று சொல்லலாம் என்று சொல்றாருங்க. ஆமா, ஆங்குன்று என்று சொல்லி சொல்றார்.
இந்த அளவுக்கு நிறைவு செஞ்சுக்கலாங்களா? திருவங்க மாலையெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பாடிட்டு அப்படியே படிச்சுட்டு அப்படியே பாடிக்கலாம். திருவங்க மாலையெல்லாம் இங்கதான் பாடுறாரு. தலையை நீ வணங்காயெல்லாம் இங்கதான் பாடுறாரு. பதிகம் எல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். சங்கநிதி பதுமநிதி இங்க அந்த பாட்டு இங்கதான் வருது. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேன் அந்த பதிகம் எல்லாம் இங்கதான் வருது. அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமையும் நீ நல்ல 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 நிறைய பதியங்கள் இங்க இருக்கு, பாத்துக்கலாம். இந்த அளவுக்கு நாம நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம்.